கர்த்தருக்கு பிரியமான சகோதரன் சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு ராஜா வியாதியாய் பட்டான். அவனுக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு கேன்சர் வந்தது. கேன்சருனால யாராலும் அதை குணப்படுத்த முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏதோ 100ல் ஒரு ஆளை குணப்படுத்தலாம். இங்கே அப்படி கேன்சர் வந்திருக்கிற அந்த ராஜாவுக்கு பல தேசங்களிலிருந்து டாக்டர்கள் வர வைக்கப்பட்டு அங்கே சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அது பலனில்லை. அது அப்படி இருக்கும்போது அப்போது அந்த ராஜா யாருன்னு கேட்டால், ஏசாயாவில் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது பாருங்கள், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த எசேக்கியா ராஜா அங்கே அநேக ஜனங்கள், அங்கே அநேக டாக்டர்கள் நின்று கொண்டிருக்காங்க, சுற்றியே நிற்கிறாங்க. சென்ட்ரலில் அவருடைய அந்த படுத்திருக்கிறாரு. அப்போது என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு தீர்க்கதரிசன் மூலமாய் நீ அந்த ராஜாவின் இடத்திற்கு போய் உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் என்று சொல், நீர் மரிக்கப் போகிறாய் என்று அந்த அந்த தீர்க்க தரிசனத்தை அவருக்கு சொல்லும்படியாக, எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லும்படியாக அனுப்புகிறார் ஒரு தீர்க்கதரிசி. அப்போது அந்த தீர்க்கதரிசி வருகிறார். இந்த கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த ராஜா மிகவும் வேதனைப்படலை. அந்த ராஜா அநேக காரியங்களை ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிறார், செய்திருக்கிறார். அப்படி நன்மையாய் செய்திருக்கிறார், நன்மையும் செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது திடீர் என்று ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசன இடத்துல போய் சொல்லும்போது, அப்போ அந்த தீர்க்கதரிசி ராஜாவின் இடத்துல சொல்லும்போது அவர் சுவர் பக்கமாய் திரும்பி இந்த ஜபத்தை, ஒரு சின்ன ஜபத்தை அவர் ஏறிடுக்கிறார். அந்த ஜபத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். 3ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று இந்த 3ஆவது வசனத்தில் சொல்லப்படுகிறது. மன்னிக்கவும். அப்படி இருக்கும்போது ராஜா அந்த ஒரு செகண்ட் கூட இல்லை, 2 செகண்ட் இருக்கு அந்த ஜபம். அப்படி சொல்லி முடிக்கும்போது மீண்டும் அந்த தீர்க்கதரிசி மீண்டும் ராஜாவின் இடத்திற்கு வருகிறார். கர்த்தர் உன்னுடைய வியாதியை குணப்படுத்தினார், வியாதியிலிருந்து நீக்கிவிட்டார். அதுக்கப்புறம் 15 வருஷம் அவனுடைய ஆசை நாட்களை மீண்டும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை விசுவாசியுங்கள், நீங்களும் நலமானதை செய்யுங்கள். எசேக்கியா ராஜா செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுடைய மரணத்தையும் மாற்றுவார். உங்களுடைய எல்லாவற்றையும் வியாதியும் குணப்படுத்தி எசேக்கியா ராஜாவை குணப்படுத்தி எசேக்கியா ராஜாவை அவர் 15 வருஷம் கூட்டி கொடுத்ததை போல கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார் என்று நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.